வெல்கம் டு மை சேனல் லெசன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. நம்ம புக்கில் படிச்சுட்டு இருக்கோம் எல்லா கோள்களும் பூரினை சுற்றி வருது அப்படின்ட்டு. இப்போ கெப்லர் தான் அதை கண்டுபிடிச்சதா புக்கில் படிக்கிறோம். ஆனால் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் கோயிலில் நவகிரகங்கள் கிட்டத்தட்ட 3500 வருஷமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கெப்லருக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை கோயிலில் வச்சுருக்கோம். இப்போ என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஏன் கோயிலில் வச்சோம் அப்படின்றதுக்கு. இப்போ குருச்சேத்திர வார் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா கௌரவர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அமாவாசைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், பூமி, நிலா ஒரே நேர்கோட்டில் தான் இருந்தால் அன்னைக்கு தான் அமாவாசை. இந்த இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குன்னா மகாபாரத்தில் இருக்குது. இப்போ இத்தனை 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த இன்ஃபர்மேஷனை மகாபாரத்தில் கொடுத்துருக்காங்க, ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன். ஆனால் இன்னைக்கு அது கோயிலில் இருக்குது. ஏன் கோயிலில் இருக்கணும், இந்த மாதிரி சில டவுட் நமக்கு வருது. இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ராமர் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ராமருடைய ஜாதகம் நமக்கு ராமேஸ்வரத்தில் இருக்குது. அதோடைய பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பிளானட் ரொட்டேஷன்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடியே பிளானட் ரொட்டேஷனை பற்றி இந்தியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் கோயிலில் இருக்கணும், அப்போ கோயில் எதுக்கு வச்சாங்க, அப்போ பிளானட் ரொட்டேஷனுக்கு நம்ம லைஃபுக்கு சம்மந்தம் இருக்கனால கோயிலில் வச்சுருக்காங்க. அப்போ பிளானட் என்ன பண்ணுது, ஸோ நம்ம பண்ணுற நல்லது கெட்டது அதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால கோயிலில் வச்சுருக்காங்க. நன்றும் தீதும் பிறதர வாரா. ஸோ நமக்கு மறுபிறவிகள் இருக்குது. நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கோயிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த நவகிரகங்கள்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இவ்வளோ ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏன் கோயிலில் வைக்கணும், அது நம்மளோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுனால கோயிலில் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, எப்படி வாழணும்னு நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.